ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். கடக லக்னத்திற்கு பாதிப்பை தரும் விருச்சகம். இந்த தலைப்பில் இந்த பதிவில் நான் கடக லக்னத்துக்கு விருச்சகம் எந்த அளவுக்கு பாதிப்பை தருது, எப்படியெல்லாம் பாதிப்பை தரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஏன் கடக லக்னத்துக்கு மட்டும் இதை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கடக லக்னத்துக்கு மட்டும் விருச்சகம் நிறைய பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத தெளிவாக எப்படியெல்லாம் பாதிப்பை கொடுக்குது, அந்த பாதிப்புலேருந்து எப்படி விலகிக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கோம் விதத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஒரு வித்தியாசமான பதிவாக நான் இது கொடுத்துருக்கேன். இப்போ கடக லக்னங்கிறது காலபுருஷனுக்கு 4வது இடம். கடக லக்னத்தில் அதிபதி சந்திரன். இந்த விருச்சகம் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 8வது இடம். அங்கே பார்த்திங்கன்னா கடக லக்னத்தோட அதிபதி சந்திரன் நீசமாகிறாரு. இது என்ன அப்படின்னு நீங்கள் கூட நினைக்கலாம். என்ன ஒரு லக்னம்னா இந்த லக்னாதிபதி ஏதாவது ஒரு வீட்டில் நீசமாவார். அப்படி நீசமாகிறது தானே இது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ கடக லக்னத்துக்கு ஏன் இந்த பதிவை நான் போடுறேன் அப்படின்னா, கடக லக்னத்தில் பிறந்தவங்க இதுவரையும் விருச்சிகத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அது தெரியாமல் கூட இருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கணும். அந்த பாதிப்பு இல்லாமல் கடக லக்னத்துக்காரங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஆனால் அது உண்மைங்கிறது உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சிருவீங்க. அப்படி என்ன இந்த விஷயங்கள்லாம் நான் இதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ கடக லக்னம் காலபுருஷனுக்கு 4வது இடம். இடம், வண்டி, வாகனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். ஒரு சுபத்தன்மை வாய்ந்த இடம் 4ஆம் இடம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த லக்னம் இந்த லக்னத்தோட அதிபதி சந்திரன் போய் நீசமாகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 8வது இடத்துல. இந்த 8வது இடம் நீசமாகிறது தானே, என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த 8ஆம் இடங்கிறது ஒரு ஆபத்தான இடம். ஆபத்தான இடம்னா நம்ம ஜாதகத்தில் ஜோதிடத்தில் 8ஆம் இடத்தை ஒரு மறைவு ஸ்தானம் மட்டும் இல்லை. 8ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, ஒரு பாதகஸ்தானத்தை விட அதே போல் கடன், வம்பு, வழக்குன்னு சொல்லக்கூடிய சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை விட அதிகம் எல்லாத்துலேயும் அதிக பாதிப்பை கொடுக்கறது இந்த 8ஆம் இடம்தான். வம்பு வழக்குனா அது அதிலிருந்து மீளவே முடியாது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. அவமானம், கஷ்டம், தண்டனை, மரணம் இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த 8ஆம் இடம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய 8ஆம் இடத்துல இந்த கடக லக்னத்தோட அதிபதி சந்திரன் போய் நீசமாகிறாரு. இப்படி நீசமாகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்குமே நான் சொல்கிறேனே, இப்போ எந்த லக்னமும் 8ஆம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல நீசமாக்கக்கூடிய ஒரு நிலையை வராது. ஏன்னா கடக லக்னத்துக்கு மட்டும்தான் சந்திரன் போய் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல நீசமாகுவார். மற்ற எந்த லக்னத்துக்கும் 8ஆம் இடம் சம்மந்தமே படாது. இப்போ சூரியனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் காலபுருஷனுக்கு 7ஆம் வீட்டில் நீசமாவார். அதே போல் செவ்வாய் எடுத்திங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகத்தில் நீசமாகிறாரு. அதுக்கடுத்து புதன் எடுத்திங்கன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல நீசமாகிறாரு. குருவை எடுத்திங்கன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டில் நீசமாகிறாரு. சுக்கிரன் எடுத்திங்கன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் வீட்டில் நீசமாகிறாரு. அதே போல் சனி பகவான் எடுத்தால் காலபுருஷனுக்கு முதல் வீட்டில் நீசமாகிறாரு. ஆனால்
இந்த கடகத்தோட அதிபதி சந்திரன் மட்டும்தான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல நீசமாகிறார். இந்த 8ஆம் இடங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரணம், கண்டம், மரணத்துக்கு இணையான கஷ்டங்கள், பொருளாதார இழப்பு, வாழ்க்கையில் தண்டனை, அதே போல் மிக கொடிய அளவில் இருக்கக்கூடிய மோசமான நிலைமைகள் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லக்கூடியதான் இந்த 8ஆம் இடம். அவமானம், தலைக்குனிவு, தலைமறைவு எல்லாத்தையும் தரக்கூடியது இந்த 8ஆம் இடம். அப்போ இந்த 8ஆம் இடத்தை பற்றி நம்மளுக்கு என்னன்னு தெரியுது. 8ஆம் இடத்தை பற்றி நம்ம இன்னும் சொன்னோம்னா ரொம்ப மோசமாலாம் இருக்கும். சுடுகாடு அதெல்லாம் 8ஆம் இடம்தான். இப்படி இருக்கக்கூடிய 8ஆம் இடத்துல இந்த கடக லக்னத்தோட அதிபதி சந்திரன் போய் நீசமாகிறாரு. இந்த சந்திரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்காரகன், அதே போல் மனக்காரகன், மனசு சம்மந்தப்பட்டவர். இது ரெண்டையுமே பாதிக்க வச்சுருவார். எப்படி பாதிக்க வைப்பாருன்னா, எங்கே போய் பாதிக்கிறாரு? 8ஆம் இடத்துல பாதிக்கிறாரு. அப்போ விருச்சிகத்தில் போய் நீசமாகக்கூடிய சந்திரன் எப்படி பாதிப்பை கொடுத்துருவாருன்னா, அவமானம், தண்டனை, அதே போல் மரணம், கண்டம், இந்த மாதிரி விஷயங்களை அந்த ஜாதகருக்கு கொடுத்துருவார். சரி, இப்போ கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் வேறு ஏதோ ஒரு இடத்துல இன்னொரு ராசியில் இருக்குது. ஆனால் இதனால் 8ஆம் இடத்துல போய் நீசமாகி கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் நம்மளுடைய இயல்பு நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடம் நம்மளை பாதிக்கும். அந்த இடம் பாதிக்கன்னா நல்லது கெட்டதை நடத்தக்கூடியது தான் அந்த நம்ம இருக்கிற இடத்த சொல்லக்கூடியது. அதே போல் அந்த ராசி, அந்த காரகத்துவம், தொழில், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த கடக லக்னத்துக்கு பாதிப்பை தரும் விருச்சிகம்னு நான் ஒரு தம்ப்நெயில் போட்டிருப்பேன். உள்ளே கூட படம்லாம் வச்சுருப்பேன். அதில் ஒரு குறிப்பிட்ட இடங்களை நான் காட்டியிருக்கேன். அந்த மாதிரி இடத்துல இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்க போய் இருந்தால் அவங்களுக்கு 8ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆயிரும். அந்த மாதிரி இடங்களில் கடக லக்னக்காரங்க போய் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நான் சொன்ன இந்த கஷ்டங்கள், கண்டம், இந்த மாதிரி நிறைய பாதிப்பை கொடுத்துரும். தலைக்குனிவு, அவமானம், கஷ்டங்கள், தொழில் இல்லாமல் போகிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்துலேயும் உச்சமாக நடக்கக்கூடிய விஷயங்களை கொடுத்துரும். அப்படி என்ன விஷயங்களை அந்த படத்துலலாம் நான் காட்டியிருக்கேன். அதில் என்னன்னா, இப்போ கடக லக்னக்காரங்க ஒரு குளத்துக்கு பக்கத்தில் இருந்தாங்கன்னா, ஏன் குளத்தை சொல்கிறேன் அப்படின்னா, குளங்கிறது விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, அது லக்னம் ராசின்னே சொல்லலாம். விருச்சிகம்னு அதான் பொதுவாக நான் சொல்லியிருக்கேன். அதில் குளத்துக்கு பக்கத்தில் இந்த கடக லக்னக்காரங்களுக்கு வீடு இருந்தாலே 8ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி தான். ஒரு கிணறு இருக்கிற வீட்டில் இருந்தாலே, கிணறுக்கு பக்கத்துலேயோ இருந்தாலே கடக லக்னக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி தான். ஒரு தண்ணீர் டேங்கை காமிச்சிருப்பேன். அந்த தண்ணீர் டேங்க்கு பக்கத்தில் இருந்தாலே கடக லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி தான். ஒரு சாக்கடை ஓடுற படத்தை காமிச்சிருக்கேன். அந்த சாக்கடைக்கு பக்கத்தில் போய் வீடு அமைஞ்சிருந்ததுன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி தான். அதே போல் ஒரு நீரோடை, தண்ணி வர பாதை, ஒரு ஆற்றுக்கரை, அந்த மாதிரி இடங்களில் கடக லக்னக்காரங்களுக்கு வீடு அமைஞ்சிருந்தாலும், அந்த இதே இடங்களில் தொழில் ஏதாவது அமைஞ்சிருந்தாலும் அவங்க 8ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி தான். நான் சொன்ன இந்த பாதிப்பெல்லாம் வரும். அதே போல் இதில் சுடுகாடும் வரும். சுடுகாட்டுக்கு பக்கத்தில் வீடு வாங்குறது. ஏன்னா இப்போ இந்த காலத்தில் நிறைய அந்த மாதிரி வாங்கிடுறாங்க. இப்போ இந்த ஹைவேஸ் ஓரத்துலலாம் புதுசாக வீடு கட்டி போகிறாங்க. அந்த இடம் ஏற்கனவே எப்படி இருந்ததுன்னு தெரியாது. அந்த இடத்துல ஃப்ளாட்டு போட்டு விற்கிறாங்க. அங்கே போய் கடக லக்னக்காரங்க இந்த மாதிரி வீடெல்லாம் வாங்கி கட்டிட்டாங்கன்னா ரொம்ப பாதிச்சிருவாங்க. ஏன்னா கடக லக்னத்தோட சந்திரனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உடல்காரகன், மனக்காரகன் சொல்கிறோம். அந்த உடல் நீசம் ஆயிடுச்சு அப்படின்னா 8ஆம் இடங்கிறது மரணத்தை குறிக்குது. இப்போ இந்த மாதிரி வீட்டுக்கிட்ட இருக்கும்போது அவங்களுக்கு அதுக்கு தகுந்த கண்டங்களை கொடுத்துரும். கண்டங்கள் இல்லை, ஆயுள் தானம் நல்லா இருக்குன்னா அதுக்கு நிகரான கஷ்டங்களை கொடுத்துரும்.
பெரிய அளவுக்கு மனவேதனை கொடுத்துரும், இழப்புகளை கொடுத்துரும், விரயங்களை கொடுத்துரும், பண இழப்பு, வேலை இழப்பு, இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுத்துரும். இதனால் கடக லக்னக்காரங்க ரொம்ப கவனமாக ஒரு இடம் வாங்கிறதுனாலும் வீடு வாங்கிறதுனாலும் அந்த இடத்த நீங்கள் நல்லா கவனிக்கணும். அங்கே தண்ணீர் சம்பந்தமான ஏதாவது இடம், சுடுகாடு சம்பந்தமானது, கழிவு பொருட்களை போட்டு வைக்கிற கிடவுன், அந்த மாதிரி இடங்கள், இது எல்லாமே விருச்சிகத்தில் தான் வரும். விருச்சிகங்கிறது அந்த மாதிரி கழிவு நீர் போகிறது, நீர் சம்பந்தமானது, குளம், இந்த மாதிரி இடங்களை குறிக்கிற இடம். இன்னும் அசுத்தமான இடங்கள், இதெல்லாம் விருச்சிகம்தான். அங்கே போய் இவங்க வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, இல்லை அது சம்மந்தப்பட்ட இடங்களில் வேலை செய்கிறதோ, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நான் சொன்ன இந்த பலன்கள் அவங்களுக்கு எட்டாம் இடம்ங்கிறது பாதிப்பை கொடுத்துரும். அவங்க எந்த ராசியை வேணாலும் இருக்கலாம், கடக லக்னத்தில் பிறந்து அவங்க எந்த இடத்துல வேணாலும், எந்த ராசியில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய வீடோ இல்லை அவங்க வேலை பார்க்குற இடமோ ஏதோ ஒரு வகையில் அந்த இடத்துல அவங்க சம்மந்தப்பட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்கும். இது நிறைய பேருக்கு புரியாது. கடக லக்னத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு தெரியாது. போய் இடம் வாங்குகிறேன், வீடு வாங்குறேன்ட்டு அவங்கள கஷ்டப்படுத்தணும். விதி வேலை செய்து திசாபுத்திகள் சரியில்லைன்னாவே அந்த மாதிரி இடத்துல வாங்க வச்சிரும். இந்த மாதிரி கடக லக்னத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி இடங்களில் போய் வீடு வாங்கிட்டா அது ரொம்ப உடல்நிலை பாதிப்பு, கண்டம், கஷ்டங்கள் அப்படின்னு கொடுத்துரும். இதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் ஒரு சிறப்பு செய்தியை சொல்லணுன்னு இருக்கேன். இதே கடக லக்னக்காரங்க அவங்க ஜாதகத்தில் சனீஸ்வரர் யோகராக வந்துட்டாருன்னா, கரணநாதனாக வந்துட்டாருன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். நிறைய அதை எப்படி சொல்கிறதுனா, நிறைய நல்ல விஷயங்களாக நடக்கும். அவங்க ஜாதகத்தில் சனி பகவான் யோகராவோ கரணநாதனாவோ அமைஞ்சிட்டு அந்த கரணநாதனையோ யோகரையோ அவங்க இயக்கிட்டாங்கன்னா, ஏன்னா எதுவும் இயக்கம் இல்லாமல் செய்ய முடியாது. அதை இயக்கிறதுங்கிறது ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லித்தரலாம். ஏன்னா உங்களை இயக்கன்னா நான் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் பதிவில் பேசவும் முடியாது. அந்த சனீஸ்வரரை இயக்க தெரிஞ்சிட்டாங்கன்னா மிகப்பெரிய யோகசாரிகளாக மாறிடுவாங்க. இதே கடக லக்னத்தில் பிறந்து இதே மாதிரி இடத்துல இருந்து அவங்க ஜாதகத்தில் சனி பகவான் யோகராவு கரணநாதனும் அமைஞ்சிட்டால் இந்த விஷயங்கள் நடந்துருது. ஆனால் அதே சனி பகவான் அவயோகராக இருந்துட்டாருன்னா ரொம்ப மோசமாக வேலை செஞ்சிடும். கடக லக்னக்காரங்க இந்த இடங்களோட சம்மந்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு கஷ்டங்களும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா 100% மிக சரியாகவே இருக்கும். இதில் இன்னொரு விஷயம், இப்போ இந்த மாதிரி இடங்களை நான் சொல்லிட்டேன். இந்த இடங்கள் இல்லாமல் பொதுவாக விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் கடக ராசிக்கு ஒத்தே வராது. இது திருமணம் செய்யும்போது பொருத்தம் பார்க்கும்போது கடக லக்னக்காரங்களுக்கு விருச்சிகத்தை பார்த்தாலே அது லக்னமோ ராசியோ ஒத்து வராது. நீங்கள் கேட்கலாம், அப்போ விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் கடகத்தில் தானே நீசமாகுது அப்படின்னு. ஆனால் அங்கே தான் நீசமாகுது. ஆனால் அது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். விருச்சிக ராசிக்காரங்க அவங்களுடைய லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கடகத்தில் நீசமானார்னா அது 4ஆம் இடம். அப்படிங்கிறதுனால இடம், வீடு, வண்டி, வாகனம் இதுதான் பாதிக்கப்படும். பெரிய அளவு கஷ்டம் கொடுத்துறாது. அதை தான் நான் எல்லா கிரகத்துக்கும் எல்லா லக்னத்துக்கும் சொல்லிட்டேன். கடக லக்னக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த நிலைமை வரும். அதனால் ரொம்ப கவனமாக வீடு, இடம் வாங்கிறது, அதே போல் திருமண விஷயங்கள் செய்கிறது, இன்னும் நண்பர்களை கூட தேர்ந்தெடுக்கிறது பாதிப்பை கொடுத்துரும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சொன்னோம்னா ஜாதகம் சில பேருக்கு பிடிக்காது, பாதிப்பை நிறைய சொல்கிறேன்ட்டு. ஆனால் இந்த பாதிப்பை தெரியாமல் பாதிக்கிறத விட தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு
இதிலிருந்து தப்பிக்கலாம். ஏன்னா நல்ல பலனை பெறலாம்ல, சுப பலனை பெறலாம், கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம்ல. அதுக்காக தான் இந்த பதிவில் இவ்வளோ விஷயங்களை நான் தேடி தேடி இந்த கடக லக்னக்காரங்களுக்கு சொல்லியிருக்கேன். கடக லக்னத்தில் பிறந்தவங்க நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா மிக சரியாகவே இருக்கும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.